ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிடி விலாக்ஸ் கல்வியே துணை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 1 வீக் மேலே வீடியோஸ் போடவே இல்லை. 2-3 டேஸ் வந்து பொங்கலுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேஸ் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன்லேயே போயிடுச்சு. நான் என்னோடய பொங்கல் செலிப்ரேஷனோட ஒரு சில வீடியோஸ் மட்டும் லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பிஎஸ்டிஎம் வந்து அப்ளை பண்ணுறதை பற்றி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன். இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். பிஎஸ்டிஎம் வந்து நம்ம ஸ்கூல் தமிழ் மீடியமும் காலேஜ் தமிழ் மீடியமும் படிச்சிருந்தோம்னா பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதை வாங்கி வச்சோம்னா நமக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து கொஞ்சம் ஒரு முன்னுரிமை தருவாங்க. அதுக்காகத்தான். அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல்ஸ் மட்டும்தான் தமிழ் மீடியம் படிச்சிருந்தேன். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுறது தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கனாலும் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் நல்லது தான். அது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த ஒரு டெஸ்ட் பேட்சும் எதுவுமே வந்து ஜாயின் பண்ணவே இல்லை. 1 வீக் வந்து இப்படியே போயிடுச்சு. க்ளீனிங்கு பொங்கல் செலிப்ரேஷன்னே போயிடுச்சு. இப்போ தான் வந்து படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். 1 டே தான் ஆச்சு. ஏதாவது டெஸ்ட் பேட்ச் தான் நான் ஜாயின் பண்ணணும். அதுக்கு தான் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, மேரேஜ் வந்து அலைன்ஸ் பார்க்குறாங்க, நான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், ஜாப் இது படிக்கலாமா, வீட்டில் படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணுற இடத்துல அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம லைஃப் வந்து எப்போ எப்படி மாறுங்கிறது நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நம்ம ஃப்யூச்சர் வந்து இதுதாங்கிறது நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு இருக்கிற டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதில் எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் தான் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து பொண்ணுங்க அவங்களுக்குன்னு இல்லை, யார் வேணால் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் வந்து மேரேஜ் ஆனவங்க ஆகாதவங்க யார் பார்த்தாலும் சரி, நமக்கு வந்து ஜாப் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க வீடியோ பார்க்குறவங்களே. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜாபை ரெடி பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அதை படித்து கிளியர் பண்ணுறதுக்கான வழியை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கையில் ஒரு ஜாப் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் சர்வைவ் ஆக முடியும். யாரையுமே நம்பி நம்ம போக முடியாது. நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் நிறைய வந்து அதில் அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்துட்டு எனக்கு வந்து நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ஜாப் போயிருக்கேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு மேரேஜ் அப்புறம் வந்துட்டு பேபி வந்துட்டதுனால இதனால் வந்து நான் ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். என் கையில் ஒரு ஏர்னிங் இல்லை, மணி இல்லை அப்படிங்கிறதுனால நான் எவ்வளவோ அசிங்கப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கையில் நீங்கள் ஒரு ஜாப் வச்சுக்கோங்க, நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்களை எப்பவும் காப்பாற்றும். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் வந்து ஸ்டடீஸ் தான். அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே வந்துட்டு நமக்கு எது வரும், நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும். அடுத்தவங்க டிசைட் பண்ணுற மாதிரி விட்டுறாதீங்க. இந்த வீடியோவில் நான் எவ்வளோ புக்ஸ் வச்சுருக்கேன், எங்கிட்ட இருக்கிற புக் கலெக்ஷன்லாம் காட்டியிருக்கேன் பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாம் இருக்கும், சயின்ஸ் ரிலேட்டடான புக்ஸ் மட்டும் எங்கிட்ட இருக்காது. அது நான் இன்னும் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் கலெக்ட் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு என்னோடய ஸ்டடி டேபிள் காட்டலாம் அப்படின்னு தோணுச்சு, அதுதான் காட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் தான். இது 1 இயர் பக்கம் வந்து உடஞ்சிருந்தது, கால் உடஞ்சிருந்ததுனால எடுத்து வச்சுருந்தேன், தனியாக யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ இந்த பொங்கல் டைமில் தான் வந்து சரி ரெடி பண்ணிக்கலாம், ரெடி பண்ணி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி இப்போ 1 வீக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து உட்காந்து படிக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தையல் மிஷின் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இதில் தான் நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில், இந்த ஸ்பேஸில் இங்கே வந்து சேர் போட்டு உட்காந்து இதில் தான் வச்சு படிப்பேன். இங்கே புக்ஸ் எல்லாம் வச்சுக்குவேன். இந்த சின்ன பிளேஸில் வச்சு உட்காந்து படித்தேன். எனக்கு வந்து ஏனோ தெரியல, இந்த இடத்துல வந்து உட்காந்து படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால வந்து நான் இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைனிங் டேபிள் போட்டிருக்கேன், இந்த இடத்துல இருக்குது. இது ரெடி பண்ணிட்டதுனால வந்து இப்போ அதை அந்த சைடு மாற்றி போட்டுட்டு இப்போ இதை வந்து சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மிஷின் தான். பையனை வச்சுட்டு கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்டிச் பண்ணுறக்கெல்லாம் வீட்லேயே கொடுப்பாங்க. இங்கே இருக்க காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து லேபிளு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து கொடுக்குறத வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி அப்படியே வந்துட்டு நம்ம எதுக்கு இப்படி டைம் வேஸ்ட் பண்ணணும், நம்ம படிக்கிறதுலையே போகலாம், நமக்கு தான் அதுதானே ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து நான் உட்காந்து படித்த பிளேஸு.
நான் வந்து இப்போ எதுக்காக என்னோடய ஸ்டடி டேபிள் காட்டினேன் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில், வீட்டில் இடமே இருக்காது, வெளியே ஸ்டெப்பில் தான் உட்காந்து படிப்பேன், ரொம்ப சவுண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு என்ன நான் சொல்ல வரேன்னா, நம்ம படிக்கிற பிளேஸ் வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் அது வந்துட்டு நமக்கு வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம படிக்கும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் நம்ம பிடிச்சி படித்தோம் அப்படின்னா என்றைக்குமே வந்து மிஸ் ஆகாது. நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோம், எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம படிக்கிறோமா அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற இதை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சொல்லப்போனால் வந்துட்டு நமக்கு வீடு பெருசாக இருக்குது, நம்ம இதாக இருக்கோம் அப்படின்னாலே நமக்கு வேலை தான் அதிகம். அந்த வேலை வந்து நம்ம செய்யறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். க்ளீன் பண்ணுறதுலேருந்து மற்றதுலேருந்து எல்லாமே அதிகம்தான். வீடு சிறுசாக இருக்குது அப்படிங்கும்போது வேலைகள் அதுதான், நம்ம டெய்லி ரொட்டீன் செய்கிறது அதுவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ஒரு சில விஷயங்கள் அதில் பாசிட்டிவும் இருக்குது. எப்போவுமே வந்து நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். அதில் நமக்கு என்ன பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே போய்க்கணும் நம்ம. அப்புறம் வந்துட்டு நிறைய வேலை இருக்குது, ஒர்க் நமக்கு வீட்டில் நிறைய இருக்குது, இதையெல்லாம் வந்து இப்படி முடிக்கணும், அதனாலேயே படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறோம் இல்லைங்களா? கண்டிப்பாக அது உண்மை. நானுமே வந்து அதை நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம என்னடா இப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எக்ஸ்கியூஸ் வந்து நிறைய கொடுத்துட்டு இருந்திருக்கேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என் பையனுக்கு பிறந்ததுலேருந்து அவனுக்கு 2 வயசு ஆகிற வரைக்கும் நான் புக்கை வந்து கையில் எடுத்ததே கிடையாது. ஒரு நாள் கூட நான் புக் எடுத்து வச்சு என்னால் படிக்க முடிஞ்சதே கிடையாது. எப்படின்னா எனக்கு வந்து ஒரு இதை வந்து நம்ம கரெக்டாக போட்டுட்டோன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து என்னோடய மைண்ட் செட்டாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் படிக்கலாம் அப்படிங்கிற தாட் கூட எனக்கு வராது. நம்ம கொஞ்சம் அறகுறையாக பண்ணுறோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நானே நினச்சிக்குவேன். அதனால வந்து நான் ட்ரை பண்ணாமையே இருந்தேன். பையனுக்கு 2 வயசு ஆகிற வரைக்குமே அப்படி தான் இருந்தேன். அவனுக்கு 2 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஏன் வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் மற்ற வேலைகள்லாம் பண்ணுறோம், நம்ம படிச்சிருக்கோம், நம்ம லைஃப்க்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தனுமே வந்துட்டு எனக்கு வந்து இன்னும் இருக்குது, நிறைய படிக்கலாம் அப்படிங்கிறது செல்ஃப் மோட்டிவேஷன் தானாகவே வந்துருச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் இப்படி இருக்கோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக படிங்க. ஒரு பர்டிகுலர் டைம் வந்து உங்களுக்கே வந்து தோணும், நம்ம இப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் நல்லா படிக்கலாம். ஸோ அதனால் எதுவுமே ஃபீல் பண்ணிக்காதீங்க. இருக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த பழைய டேபிள் பார்த்திங்கன்னா என்னோட மற்ற எல்லா வீடியோஸ்லேயும் வந்து அந்த டேபிளில் தான் எடுத்திருப்பேன். படிக்கிறது, விலாக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும். பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, வீட்டில் சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஈவினிங் டைமில் கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.